இத பாருமா, என்ன நீ ரொம்ப குழப்புற. நான் இங்க வந்ததே லாயரை பார்த்து ஜமீனுக்கு நோட்டீஸ் அனுப்பதா. உடனே ஜமீன் சொத்துக்களை பிரிச்சாகணும். இல்லனா அனு மொத்தமா எல்லாத்தையுமே சுருட்டிடுவா. காலையில முதல் வேலை லாயரை பார்க்க போறதுதான். அம்மா, என்ன ராதா இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னத்த சொல்றது? அடுத்த பிரச்சனைக்கு நெருப்பு கொளுத்தி போட்டுட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். டேய், என்னடா இது? ஏதேதோ எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. நான் போய் சொல்லலடா அந்த அனு. போங்க சரி உள்ள. எப்ப பாரு அனு அனு. பேக் எடுத்து உள்ள வைக்கணும். நான் சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சிருங்க. சரிங்க. அவரை போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க. அப்புறம் அப்படியே செஞ்சு முடிச்சிடறேன். அப்புறம் சொன்னது அப்பா. என்னம்மா, ஏதா வேணுமா? இல்ல இல்ல, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. இங்க எங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நல்ல மரியாதையும் தந்தாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள். என்னன்னு சொல்லுமா? நீங்க எங்களை தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க உத்தரவை மீறினதாவும் நீங்க நினைக்க கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் போல இருக்கு. அப்படியே முள்ளு மேலையும் நெருப்பு மேலையும் நிக்கிறது போல இருக்கு. இந்த ஊரும் உறவுகளும் எங்களை பார்த்து கை நீட்டி கேலியும் பழியும் சொல்றது போல இருக்கு. அம்மா இந்த வீட்ல இருந்து போனது அந்த பழி எங்க மேல மட்டும் விழாது. அந்த பழி சொல் உங்களே வந்து சேரும்பா. அந்த பழியும் எங்களால வந்ததாயிடும். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தும் நாங்க பழிப்பாவத்துக்கு ஆளாகணுமா? அம்மா போகும்போது சொன்னாங்களே, உங்க புத்தியை காட்டிட்டீங்களேன்னு. அப்படியே சவுக்கால் அடிச்சது போல இருந்ததுப்பா. அப்படி சவுக்கடியான வார்த்தை எங்க சாவு வரைக்கும் எங்களை சாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நானும் எங்க அம்மாவும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தினம் தினம் செத்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதத்தான் நீங்க எங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்களா? இத்தனை வருஷமா என்னையும் அம்மாவையும் தகாத வார்த்தைகளால எரிச்சாங்க. அதுல இருந்து ஒரு விமோச்சனத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஊர் அறிய, உறவுகள் அறிய எங்களுக்கு இனிஷியல் தந்துட்டீங்க. நான் ராவணனோட மகள், என் அப்பா பெரிய ஜமீன்னு நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். இத்தனை நாளா சொல்ல பயந்தவங்க இனி என் அம்மாவும் தம் புருஷன்னு உங்க பேரை தைரியமா சொல்லுவாங்க. ஆனா ஒரு பாவத்துல இருந்து இன்னொரு பாவத்துக்கு வந்தது மாதிரி அடுத்த பழிய சுமந்து நாங்க நிக்கணுமா? சாகர வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே கிடையாதா? நான் எங்களை பத்தி கூட கவலைப்படலப்பா, உங்களை பத்தி தான். எங்களால நீங்களும் பழி பாவத்துக்கு ஆளாகணுமா? எங்களை கூட்டிட்டு வந்து வீரலட்சுமியை விரட்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாம்ப்பா. இத்தனை காலமா தலை நிமிர்ந்து நடந்த நீங்க இனிமேலும் அப்படிதான் நடக்கணும். எங்களுக்காக நீங்க உங்க நிம்மதியை இழக்க கூடாது. உங்க உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு நிறைய உதவிகளும் நல்லதும் செய்யணும். எங்களை தடுக்காதீங்கப்பா. நாங்க எங்க ஊருக்கே போயிடுறோம். ராவணா,
என்ன ராவணா, கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டிட்டு என்னைக்கோ சேர்த்துக்கிட்டவளையும் அவளுக்கு பிறந்தவளையும் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதா என் ஜமீன் வரைக்கும் தகவல் வந்துருச்சு. அதுவும் இல்லாம காட்டு தீ போல எங்க பார்த்தாலும் உன் பேச்சால இருக்கு. என் மகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு நிச்சயம் பண்ண ஓ மகளை என் மகனுக்கு தரமாட்டேன்னு நீ கொடுத்த வாக்க மீறினியே. உன்னால என் மகன் செத்தே போனானு. என் ஒரே மகனை, என் ஜமீனோட வாரிச சாவடிச்சவன் நீதானே. இப்போ நீ மட்டும் உன் பொண்டாட்டிய விரட்டி அடிச்சுட்டு சேர்த்துக்கிட்டவளோட சேர்ந்து வாழலாமா? என்னையா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? என்ன அனுஷா, உன் தகுடுதத்த வேலையெல்லாம் உன் அப்பங்கிட்டே காட்டி விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏய் பஞ்சநாகம், வார்த்தை அளந்து பேச இல்ல. அப்பா ஒரு நிமிஷம். உங்க தகுதிக்கு இந்த ஆள் கிட்ட நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன். மிஸ்டர் பஞ்சநாகம், எங்க வந்து எங்க உங்க வேகத்தை காட்டிட்டு நிக்கிறீங்க? உங்க மகனும் எங்க அப்பாவும் ஒன்னா? என் அம்மா அப்போ விருப்பப்பட்டுதான் என் அப்பா கூட குடும்பம் நடத்தினாங்க. ஆனா என் தங்கச்சி வைஜெயந்தி அவ விரும்பின பையனை தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா. என் அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு அவ காதுல ஒரு பொருட்டா மதிக்காம அவளை உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சாரு. அப்பாவோட உயிரையும் அவர் உயிரா மதிக்கிற கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுக்காகத்தான் வைஜெயந்தி உங்க மகனை கட்டிக்க சம்மதிச்சா. ஒருவேளை கல்யாணமே கூடி வந்திருந்தாலும் உங்க பையன் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்க முடியாது. ஏன்னா வைஜெயந்தி தன்னோட காதலுக்காக அவ உயிரையே விட்டுருப்பா. அவளோட காதல் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக உயிரையே துச்சமா மதிக்கிற பரம்பரையில இருந்து வந்தவதான் அவ. காதலிச்சவனை கைவிட்டுட்டு அவ எப்படி உங்க மகனை கட்டிப்பா? ஆக பண்ணுன கல்யாணத்தை மறைச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணது நீங்களும் உங்க மகனும் தான். நல்ல வேளை, ராதா புண்ணியத்தினாலையும் உங்க மருமக கிளாரா புண்ணியத்தினாலையும் என் தங்கச்சி வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கு. மிஸ்டர் பஞ்சநாகம், உங்க மகன் சாவுக்கு என் அப்பாவா காரணம்? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க மருமகளை கொல்ல நீங்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணலன்னு? உங்க மகனும் எதுக்காக கிளாராவை பார்க்க போனா? அவளை கொல்லதானே? திடீர்னு அங்க போலீஸ் வரவும் நடந்த கலோபரத்துல உங்க மகன் வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான். அதுக்கு இவரா காரணம்? நீங்க பண்ண பாவம் உங்க மகனை காவு வாங்கிடுச்சு. இத பாருங்க, என் அம்மாவுக்கு என் அப்பா மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தாச்சு, எனக்கும் மகள்ங்கிற அந்தஸ்தை கொடுத்தாச்சு. இன்னொரு தடவை என் அம்மாவை பார்த்து சேர்த்துக்கிட்டவன்னு சொன்னீங்க, உங்களுக்கு நானே யமன் ஆயிடுவேன். இன்னொரு தடவை என் அம்மாவை பார்த்து சேர்த்துக்கிட்டவன்னு சொன்னீங்க, உங்களுக்கு நானே யமன் ஆயிடுவேன். என் அப்பாவோட அக்காவை நீங்க கட்டிக்கிட்டதுனால அவங்க தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக என் அப்பா உங்க விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்காரு. அவங்க புண்ணியத்துல இத்தனை காலமா நீங்க உயிரோட இருக்கீங்க. என் அப்பாவோட இந்த வீக்னஸ பயன்படுத்திக்கிட்டு வீடு புகுந்து இன்னொரு தடவை என் அப்பாவையே மிரட்டணும்னு நினைச்சீங்க. அத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அனுஷா, என்ன பண்ணிட முடியும் உன்னால? நீ யாரு? நீ எப்படியெல்லாம் விதவிதமா வேஷம் போடுவ? இப்பவும் அந்த வேஷத்தை எப்படி தெளிவா போட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பஞ்சநாகம், நிறுத்து. அனு என்னோட மக. அவளை நீ தப்பா பேசுறத நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு மேல இவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இனிமே என் அக்காவுக்காக கூட நான் பொறுத்துக்க மாட்டேன்.
மரியாதை அங்கிருந்து வெளியில போயிடு. ஓ அக்காவை விட ஓம் பொண்டாட்டி புள்ளைங்களை விட இவங்க உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? அப்ப உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சியா? உன் சத்ரு இந்த அணுவும் இந்த அம்மாவும் தான். கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உசுர பறிக்கிற புற்றுநோய் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே. நீ இவங்களுக்கு இடம் கொடுத்தது எனக்கு சந்தோஷம்தான். உன் கெட்ட நேரம் மட்டும் இல்லையா, உன் அழிவு காலமும் ஆரம்பமாயிடுச்சு. கார்வார், நம்ம ஆளுங்களை கூப்பிடுங்க. வெளிகேட்ட சாத்துங்க முதல்ல. இந்த ஆளு எப்படி உயிரோட ஊர் திரும்புறாருன்னு பார்க்கலாம். எங்களால என் அப்பாவோட அழிவு ஆரம்பம்னு சொன்ன இந்த ஆளோட நாக்கு அறுக்கணும். ஆளுங்க கூப்பிடுங்க. ஏய் அனுஷா, நான் யாரு? என் முன்னாடி நீ யாரு? என்ன ஜமீனுக்குள்ள காலடி எடுத்து வச்சதோ வீர பொத்துக்கிட்டு வருதோ? உன்னோட இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சரவன் நான் கிடையாது. ரொம்பவும் துள்ளாத, துள்ற மாதிரி நடிக்காத. ராவணா, இப்பதாயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவங்களை இங்கேயே வச்சுக்க. ரெண்டு பேருமா சேர்ந்து கூடவே இருந்து உனக்கு குழி வெட்டிடுவாங்க. பஞ்சநாகா, இப்ப நீ இங்க இருந்து போகல, நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. போறேன் போறேன். அனுஷாமா வரட்டுமா? நான் செய்ய நினைச்ச எல்லா காரியமும் நீயே கச்சிதமா செஞ்சு முடிச்சிடு. என்ன உனக்கு ஏதாவது உதவினா நான் செய்யறேன். யோ, இப்ப நீ இங்க இருந்து போகல. என் அப்பா இங்க நிக்கிறதுனாலதான் ஒரு மரியாதைக்கு கட்டுப்பட்டு நான் நின்னுட்டு இருக்கேன். இல்லனா இப்ப உன் தலையை எடுத்திருப்பேன். ஐயோ அனுஷா, நான் பயந்துட்டேம்மா. நான் ஒத்துக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. நான் கிளம்புறேம்மா. ராவணா வரட்டுமா? இந்த அனுஷாவால உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். வர பாத்தீங்களாப்பா, நாங்க இங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல. எப்படி பழி வீடு தேடி வருது பாருங்க. எனக்கும் அம்மாவுக்கும் இத்தனை எதிர்ப்பை மீறி நீங்க கொடுத்த அங்கீகாரத்தை நினைச்சு நான் மனசுக்குள்ள உங்களை தெய்வமா கும்பிடுறேன். ஆனா அந்த ஆளு எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு பாத்தீங்கல்ல. இப்படி தினம் தினம் பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு நரகத்துல வாழறது மாதிரி வாழணுமா? வேண்டாம்ப்பா, அம்மாவை இங்க வர சொல்லுங்க. நீங்களும் நிம்மதியா இருங்க. எங்களை போக விடுங்கப்பா. அனு, ஊரு 1000 பேசும். அதையெல்லாம் காதுல போட்டுக்கிட்டா நம்ம என்னைக்குமே சாதிக்க முடியாது. நான் வெறும் வார்த்தையால மட்டும் அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கல. உண்மையிலேயே நீ இந்த வீட்டுல இருந்தாதான் நடக்கும். வீரலட்சுமியையும் வைஜெயந்தியும் நான் என்ன அப்படியே விட்டுற போறேன்னா என்ன? அவங்க உன்னை ஏத்துக்கணும்னா நீங்க இங்கதான் இருந்தாகணும். இல்லப்பா, எல்லாரும் எங்களை ஏத்துக்கணும் தான். ஆனா உங்களோட கட்டாயத்தினால ஏத்துக்க கூடாது. அன்பால ஏத்துக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். எங்களோட நல்ல எண்ணத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப என்ன, நாங்க சிங்கப்பூர் போக கூடாது அவ்வளவுதானே? நாங்க சென்னையிலேயே இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்ன முடிவு எடுத்துக்கலாம். இப்ப நாங்க கிளம்புறோம். தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்கப்பா. இந்த முடிவு கூட நம்ம எல்லாருக்காகவும் தான். எங்களை அனுப்பி வைங்கப்பா. சரிம்மா, நீ சென்னையிலேயே தொடர்ந்து இருக்கேன்னு சொன்னதுனால நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். எல்லாரோட சம்மதத்தோட நான் மறுபடியும் உன்னை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவேன். கிளம்பு. கர்வார் ஐயா. இவங்களை நீங்க பாதுகாப்பா கார்ல அனுப்பி வைங்க. சரிங்கய்யா. வடிவு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அனுவை பாத்துக்க. ம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பத்திரமா போயிட்டு வாங்க. போன உடனே ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு ஏதாவது வழி தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம்? சரிப்பா, நாங்க வரோம். ஆ. வரேங்க.
சரி ராதா, நான் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வக்கீல பார்க்க போகணும்னு நேத்து நீங்க சொன்னீங்க. அப்போ நீங்க பயங்கர கோவத்துல இருந்ததுனால நான் இத பத்தி எதுவுமே பேசல. நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா இன்னும் ஜமீனோட கோவத்தை தான் அதிகப்படுத்தும். யார் உங்க வீட்ல இருக்க கூடாதுன்னு நீங்க இங்க கிளம்பி வந்தீங்களோ அவங்களே அந்த வீட்ல நிரந்தரமா இருக்க வேண்டி வந்துரும். இதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்லம்மா ராதா, இப்ப நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலனாலும் அவங்க நிரந்தரமாக தங்க தான் போறாங்க. நான் போறேன்னு கிளம்பும்போது அவர் பெருசா என்ன ஒண்ணும் தடுக்கலையே. அப்ப அணுவை அங்கேயே விட்டு வச்சா மொத்த சொத்தையும் அவளே அபகரிச்சிருவா இல்லம்மா? ஜமீனோட சொத்துல பாதி சீரு நான் கொண்டு வந்தது. என்னோடதையும் என் பொண்ணுக்கு சேர வேண்டியதையும் இழந்துட்டு நான் நிக்கணுமாமா? என்னோடதையும் என் பொண்ணுக்கு சேர வேண்டியதையும் இழந்துட்டு நான் நிக்கணுமாமா? அணுவை வீட்டுல விட்டு வச்சோம்னா எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டு ஜமீனையே விரட்டி அடிச்சிருவாமா? நாம இந்த விஷயத்துல பொறுமையாவே இருக்க கூடாதுமா. இல்லம்மா, நீங்க அதிகமா கற்பனை பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அவ்வளவு சுலபமாலாம் ஒண்ணும் நடந்துராது. உங்க பயம் வீணானது. அண்ணி, ஒருவேளை அத்தை பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துட்டா அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடும். மாமா கிட்ட அதை இதுன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீ அத்தை சொன்ன மாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி எதையும் செய்ய விடாம லாக் பண்ணணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் எவ்வளவோ போக வேண்டாம் தானே தடுத்தேன். நீங்க மீறிட்டு வந்துட்டீங்க. நீங்க கிளம்புனதும் நான் ஜமீன் கிட்ட சண்டை போட்டேன். எங்களை எதுக்கு நீங்க ஜமீனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு முதல்ல எங்களுக்கே தெரியாது. ஆனா ஜமீன் கூப்பிடும்போது எங்களால மீற முடியல. மரியாதைக்காக அவருக்கு கட்டுப்பட வேண்டியதா போயிடுச்சு. ஆனா எங்களால நீங்க உங்க வீட்டை விட்டு கிளம்புனதும் நாங்க எப்படிங்க அங்க இருக்க முடியும்? அதான் நானும் அம்மாவும் ராத்திரியே கிளம்பிட்டோம். நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நேரா நாங்க இங்கதான் வரோம். அம்மா உள்ள வர தயங்கிக்கிட்டு கார்லயே இருக்காங்க. நீங்க எல்லாருமே இப்பவும் என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்வேன்? இந்த நாட்டை விட்டே போகணும்னு நினைச்சும் எங்களுக்கு விடியலையே. அடைக்கலம் சார் கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். நாங்க இங்க இருந்து போனதும் நீங்க ஜமீன் கிட்ட சொல்லுங்கன்னு. ஆனா அவர் இப்படி பண்ணுவாரு நான் துளி கூட நினைக்கலையே. எங்களுக்கு ஜமீனும் வேண்டாம், ஜமீனோட சொத்துக்களும் வேண்டாம். என்ன மகள்னும் என் அம்மாவை மனைவினும் சாமி சன்னிதானத்திலையும் உங்க முன்னாடியும் அந்தஸ்தும் அங்கீகாரமும் தந்தாரே, அது ஒன்னே போதும். இனி யாரும் எங்களை கொச்சையா தப்பா பேச முடியாதில்ல. நான் திரும்பவும் இங்க வந்திருக்கிறது இந்த ஊரை விட்டு நிரந்தரமா போயிடணுங்கிற முடிவோட தான் நான் கிளம்புனேன். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். என்ன நம்புங்க. நீங்க எதுக்காக என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அதை எப்படி பார்க்க முடியும்? எங்க அனுமதி இல்லாம நீ எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுவ? அதை நாங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கணுமா? உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. நான் நடிக்கல விசு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க எல்லாரோட நன்மைக்கும் செய்யறதா நினைச்சுதான் உங்க டிரான்ஸ்பருக்கு ஜமீன் கிட்ட உதவி கேட்டேன். நான் கேட்டதா தெரிஞ்சா நீங்க இந்த டிரான்ஸ்பரை ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் ஜமீன் கிட்ட இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன். இதோ நீங்களும் இங்க வந்துட்டீங்க. ராதா கூட சேர்ந்து வாழறத நான் பாத்துட்டேன். இனி நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சீக்கிரமாவே நான் போயிடுவேன். அது வரைக்கும் நீங்களும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், என்னையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அம்மா, நீங்க இருக்க வேண்டிய இடம் உங்க வீடுதான். நாங்க எதையுமே பங்கு போட்டுக்கிறதுக்கு என்னைக்குமே வர மாட்டோம்.